இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் மலைகளையே ஒரு அசைத்தது. மலைகளையே பெயர்க்க பண்ணி ஆற்றோடு கலந்து கடலிலே தள்ளுண்டு போனது. பர்வதங்கள் கூட தகர்க்கப்பட்டது. இது நாம் இருக்கிற தேசத்திலே நம்முடைய கண்களினாலேயே பார்த்தோம். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அனுபவித்து புரிந்திருக்கிறோம். மலைகளே ஒரு நாள் விலகி போகும், பர்வதங்களே ஒரு நாள் நிலை பெயர்ந்து போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் காக்கப்பட்டிருக்கிறோமா இருந்தால் அது கர்த்தருடைய கிருபை. இன்னும் தேவன் நம்மை குறித்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது.